போதை வஸ்துக்கள் விற்பனையை தமிழக முதல்வர் இரும்பு கரம் கொண்டு தடுத்து வருகிறார் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சி பொன்மலைப்பட்டியில் உள்ள புனித வளனார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். வழக்குகள் எத்தனை கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் தெரிந்ததான். இருந்தாலும் அது மாதிரி எங்கேயும் என்ன ஒரு ஸ்கூல் கேம்பஸ் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற அந்த கேம்பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் ஃப்ரீ கேம்பஸாக அது இருந்திட வேண்டும் என்ற விதத்தில் தான் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அது சார்ந்து பல அவேர்னஸ் நம்ம கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கான இளைய சமுதாயத்துக்கான எந்த விதத்திலும் இந்த வயசில் ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கு நீங்கள் யாரும் ஆளாகிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் பல்வேறு திட்டம். ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து மகிழ்முற்றம்னு ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரதுக்கான கான்செப்டே ஒரு குழுவாக அந்த குழு மனப்பான்மையோடு அந்த பிள்ளைகள் வந்து அந்த நடவடிக்கை இருந்துட வேண்டும். ஏதாச்சும் ஒரு அவங்களுக்குள்ள ஒரு துக்கம் ஒரு சந்தோஷம் ஒரு சோகமான கூட அவங்களும் அதை ஷேர் பண்ணிக்க வேண்டும். அதுக்காக தனியாக குழு போட்டிகள் நடத்துறது அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதையும் மீறி இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் நடக்கும்போது அப்படியே அது வேதனையாக அதுவும் நடந்துடக்கூடாது என்கிற விதத்தில் தான் அவரும் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இது மாதிரியான விஷயத்தில் இரும்பு கரம் கொண்டு நம்முடைய தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தொடர்ந்து அதை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லுங்கள்.